வணக்கம். எங்களுடைய ஒமேகா நன்னீர் மீனவர் சங்கத்தினுடைய கோரிக்கைகளை கேட்டு எங்களுடைய மக்களுடைய நலன் கருதி பன்னிகோப் என்ற நிறுவனத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த மீன் குஞ்சுகளுக்காக இந்த நிறுவனத்துக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எங்களுடைய மக்கள் இதனாலே பலனடைவார்கள், அநேக மீனவர்கள் நன்மை அடைவார்கள். இந்த பொருளாதார நெருக்கடியிலே இந்த மீன் குஞ்சுகளை எமது சங்கத்துக்கு கொடுத்து உதவி செய்வதற்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம். அதோடு கடந்த வருடத்தில் கூட நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த மீன் குஞ்சினாலே அநேக நன்மைகள் எங்களுடைய கிராம மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே கருத்தில் கொண்டு இன்னொரு மீனவர் சங்கம் அந்த பன்னிகோப்புங்கிற நிறுவனத்திலே கேட்டிருக்கிறார்கள். அதற்கும் நீங்கள் இந்த முறை மீன் குஞ்சுகளை விடப்போவதில்லை, அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் தொடர்ந்து உங்களுடைய உதவிகளை எங்களுடைய சங்கம் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. நன்றி. நன்றி. ஒமேகா நன்னீர் மீனவர் சங்கத்திற்காக இன்றைய நாளிலே பன்னிகோப் நிறுவனத்தினாலே மீன் குஞ்சுகள் இருப்பு செய்ய இருப்பதற்காக நாங்கள் மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எங்கள் சங்கத்திற்காக இந்த நிறுவனமானது பாரிய ஒரு உதவியை செய்கின்றது. அதற்காக நன்றி. மீன் குஞ்சு அதே போல பன்னிகோப் நிறுவனத்தின் மூலமாகவும் நெக்டா சேரும் சேர்ந்து ஜெகரன் சேரும் சேர்ந்து தான் இந்த காரியங்களை எங்களுக்கு முதலாக ஆரம்பித்து தந்து மீன் குஞ்சு எரிப்புகளை செய்து தந்தவங்க. அது நிமித்தமாக நாங்கள் 6 மாதம் ஆரம்பித்து தந்து மீன் குஞ்சு எரிப்புகளை செய்து தந்தவங்க. அது நிமித்தமாக நாங்கள் 6 மாத காவலை போட்டு நாங்கள் பார்க்குறோம். மீனை விட்டு நாங்கள் பார்த்து அதுக்கு பிறகு அறுவடை செய்கிறது. அது அறுவடை செய்து சங்கத்துக்கு 30 ரூபா பணத்தை எடுத்து அதை சேமிச்சு வார சில நேரம் நாங்கள் சேமிச்சோம்னு சொன்னால் ஆரம்பத்திலாம் எங்களுக்கு 2.5 லட்சம் 5-6 லட்சத்துக்கிட்ட புதிய பழைய நிர்வாகத்தில் இருக்கக்குள்ள நாங்கள் ஆரம்பத்தில் சேகரிச்சினாங்க 5 லட்சத்துக்கிட்ட. அதை வைத்து கொண்டு தான் மீன் குஞ்சுகளை திரும்ப நாங்கள் என்ன செய்து இருப்பு செய்து அது மூலமாக எங்களோட பாட்டாளிபுரம் வீரமானவர் உள்ள மக்கள் வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகாம இப்ப அந்த வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு வராங்க. கட்ட வாழ்வாதாரத்துக்கு நாங்க செய்யணும் அநேக காரியங்களை திட்டம் போட்டிருக்கோம். அதே போல பன்னிகோப் நிறுவனமும் எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு நீங்க செய்து தந்திருக்கீங்க. இன்னும் திறன்பட செய்து தர. அது நிமித்தமாக எங்களுடைய கிராமம் எங்களுடைய மக்கள் இன்னும் வாழ்வாதாரத்துல முன்னேறி அநேக காரியங்களுக்கு மற்ற மனிதனுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் இருக்கணும்ன்றதை நான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் உத்தியோகஸ்தருக்கும் அதை பன்னிகோப் நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.